जलधे महितोपनिषत् कथितार्थनिधे। நமஸ்காரம் 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 நேயர்களே. இந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு வித்தியாசமான கருத்துக்கள், ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு நம்ம நிறைய கருத்துக்கள் சொல்றோம். இது நம்ம 3 தலைமுறையா நம்ம இந்த ஆராய்ச்சியில் நம்ம போயிட்டு இருக்கோம். எவ்வளவுதான் சொத்துக்கள் இருக்கட்டும், எவ்வளவுதான் வீடு இருக்கட்டும், நிலம் இருக்கட்டும், அல்லது வண்டி வாகனங்கள் இருக்கட்டும், வசதி வாய்ப்பு இருக்கட்டும், அல்ல வெளிநாடு போயிட்டு எனக்கு என்ன லட்சக்கணக்கில் சம்பாரிச்சால் கூட ஒரு சந்தான வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வேண்டும். அந்த சந்தான பாக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்போ இன்னைக்கு எனக்கு என்ன, இந்த மீன ராசிக்காரருக்கு குழந்தை பாக்கியம் பற்றி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க போனால், இயற்கையாகவே மீன ராசிக்காரர்களுக்கு 24 வயதுல இருந்து 27 வயதுக்குள்ளாக கண்டிப்பாக குழந்தை பிறப்பு ஏற்பட்டு விடும். ஆனால் பிறக்கக்கூடிய குழந்தையும் நல்ல எல்லாரும் ஒரு மெச்சிக்கக்கூடிய அளவுக்கு, எல்லாரும் புகழக்கூடிய அளவுக்கு அந்த குழந்தை பிறப்பு இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கருத்து இருக்கு. ஒரு சிலருக்கு எனக்கு என்ன, அவங்களுடைய கர்மாக்கள் தோஷங்களுக்கு பொறுத்து அந்த குழந்தை பிறப்பு வேறுபடுகிறது. எதை செய்தால் அவர்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி பார்த்தால், மெச்சூரிட்டி டைம்ல ஒரு சின்ன குழந்தைங்க மெச்சூர் ஆயிருப்பாங்க, ஒரு 13 வயசு 14 வயசுல மெச்சூர் ஆயிருப்பாங்க. அங்க அந்த நேரத்துல எந்த விதமான ஒரு சடங்குகள் செய்வதற்கு காசு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள். அது போன்ற அந்த மெச்சூர் ஆகிற பெண்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வெள்ளியால் செய்யப்பட்ட ஏதாவது ஒரு ஆபரணம், ஒரு சும்மா ஒரு கம்மல், இல்ல கையில ஏதோ ஒரு இது, ஒரு சின்ன ஒரு கால்ல ஒரு கொலுசு, சம்திங் லைக் தட், இது மாதிரி என்னன்னு கேட்டீங்கன்னா ஏதாவது ஒரு செய்யப்பட்டால் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் அப்படி முடியல சார் அப்படின்னு சொன்னா, எங்கேயாவது ஒரு ஸ்கூல்ல போயிட்டு எனக்கு என்ன, மூங்கில் மரம், பேம்போ ட்ரீ ஒரு 5 மரத்தை வளர்க்கப்படுதல், அல்லது புன்னை மரம் நட்டு வைத்தல், இது எல்லாமே செய்தால் எனக்கு என்ன ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இன்னும் ஒரு சில இடத்துல எனக்கு என்ன, இப்போ நல்லவங்களா இருந்திருப்பாங்க, அவங்க சன்ஸ் டாட்டர்ஸ் பாத்துக்காம இருந்திருப்பாங்க, அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்தல், இதெல்லாம் செஞ்சாலும் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கருத்து இருக்கு. இதுல பர்டிகுலரா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மீனராசிக்காரர்களுக்கு திருமண கால